இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிப்பி காளான் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சிப்பி காளான் வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதை வந்து கழுவி நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். காளானை வந்து இப்போ இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம காளான் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் வந்து நான் 3 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்து, அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடைகள் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. தேவையான அளவு கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். இது கூட நம்ம ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வணங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடியில் பிடிக்காத மாதிரி கிண்டிக்கலாம். உடனே போட்டோம்னா நல்லா பிடிக்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் போடலாம், பிடிக்காது. இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போனோன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நம்ம இது கூட தக்காளி போட்டுக்கிறோம், கட் பண்ணி வச்சதை. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இதோட பச்சை வாசம் போட்டோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து காளானை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட வந்து நான் சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த காளான்லேயே நம்ம கழுவும்போது அந்த தண்ணி நல்லா ஊறி இருக்கும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதிலே தண்ணி ஊறி வரும். நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை, ஊறி வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் ஆனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மல்லித்தலை இருந்தால் நீங்கள் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட மல்லித்தலை இல்லை. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.